ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பொருளாதார வீழ்ச்சி, பயங்கரவாத தாண்டவத்தால் நிலைகுலைந்து கிடக்கும் பாகிஸ்தான் தேவையே இல்லாமல் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அடிவாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. அந்த வரிசையில் இப்போது பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் ஆசிப் அலி வாரணாசி மசூதி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார். அவர் கூறியது: வாரணாசியில் 1000 ஆண்டு பழமையான கஞ்ச ஷாஹிதா உட்பட இந்தியாவில் உள்ள வரலாற்று சிறப்பும் பழமையும் வாய்ந்த மசூதிகள் இடிக்கப்படுவதும் அவற்றுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் கலவரமும் குழப்பமும் வெடிக்கும் அபாயம் உள்ளது. எனவே மசூதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா உடனடியாக கைவிட வேண்டும். சிறுபான்மையினர் உரிமைகளை காக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்திய விவகாரத்தில் தலையிட்ட பாகிஸ்தான் அதிபருக்கு நம் நாடு மரண அடி கொடுத்தது. இது தொடர்பாக நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியது: பாகிஸ்தான் அதிபர் கூறியது எல்லாமே ஆதாரமற்ற தகவல்கள். அதை இந்தியா அடியோடு நிராகரிக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து பேச பாகிஸ்தான் அதிபருக்கு எந்த உரிமையும் இல்லை. உலகிலேயே மனித உரிமை மீறல்களில் நம்பர் 1 பாகிஸ்தான் தான். இதற்காக உலகமே அந்த நாட்டை விமர்சனம் செய்து வருகிறது. குறிப்பாக தங்கள் நாட்டின் மத சிறுபான்மையினரை குறிவைத்து அவர்களை திட்டமிட்டு ஒடுக்கும் நீண்ட நெடிய வரலாறை கொண்டது பாகிஸ்தான். இப்படி மதவெறி வெறுப்பு கொள்கையில் ஊறிக்கிடக்கும் பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் முன்வைத்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று ஜெய்ஸ்வால் கூறினார்.